தூய சக்தி தூய ஆட்சியை தருவன்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு 10க்கு மேற்பட்ட குற்ற செயல்கள் நடக்குது. இதுதான் உங்கள் தூய ஆட்சியா? சொல்லுங்க சார், இதுதான் உங்கள் தூய ஆட்சியா? ஒரு வயசான அம்மாவை 2 பீகார் மாநிலத்தை சேர்ந்த 2 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சார்? சின்ன குழந்தையுமே வர்றதில்ல, வயசானவங்களும் வர்றதில்ல. தூய சக்தி எல்லாம் தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நாம் ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த ஆட்சியிலேயே நடக்கலையா, அந்த ஆட்சியிலேயே நடக்கலையா அப்படிங்கிறீங்க. அந்த ஆட்சியில் நடந்தது தான். அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். ஒரு நாளைக்கு 10க்கு மேற்பட்ட குற்ற செயல்கள் நடக்குது. இதுக்கு என்ன பதில்? எல்லாம் நாம் இந்த மாதிரி மக்கள்லாம் கேள்வி கேட்டாக்கா உங்கள் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க? 10 நாள் தான் ஆகுது, 15 நாள் தான் ஆகுது, 20 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வராமே இருந்திருக்கலாமே, 5 வருஷம் கழித்து வந்துருக்கலாம்ல. ஒரு நாள் 2 நாள்னா சரி, அது எங்கே போகிறாங்க, அதெல்லாம் பதவியேற்பு அது இதுன்னு இருக்கும். 20 நாள் ஆகுது. 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் பதவி ஏற்கிற அன்னைக்கு கூட நடந்திருக்கு. இதுக்கு பேர் தூய ஆட்சியா? இதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. ஆமாம், தூய சக்தியை ஒழிச்சிட்டோம், தூய சக்தி வந்துருச்சுன்ட்டு எல்லாம் இருந்தாங்க. ஆனால் தூய சக்தினாலேயே முடியலைன்னா அப்போ நாங்கள் எந்த சக்தியை போய் பார்க்குறது? சொல்லுங்கள் சார். இந்த வீடியோ போட்டால் கமெண்டில் எனக்கு ஆரி துப்புவாங்க. என்ன ஓட்டு போட்டுக்கிறோம் உங்களுக்கு, நாங்கள் கேட்கணுமில்ல. பார்த்து பண்ணுங்க.